அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம இப்போ எந்த பகுதியில் இருக்கோம் சார்? உங்கள் பேர் என்ன சார்? ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் குப்பானவளையம் குக்கிராம் குளத்தூர் ஓசோட்டியா தோட்டம் எங்கள் தோட்டத்தில் இருக்கிறேங்க. கரும்பு சாகுபடி செய்கிறோம். ரொம்ப நன்றி. அதாவது எங்களுடைய என்ரூட்ஸ் இடுபொருள்களை நம்மளுடைய தோட்டத்தில் இடுபொருள்களை இயற்கை உரங்களை கொடுத்து மகசூல் எடுக்க எங்களுக்கு அனுமதிச்சிங்க. அதுக்காக மிக்க நன்றி. இதை பயன்படுத்துறதுனால நீங்கள் என்ன பயனடைஞ்சீங்க? திருமூர்த்தி சார் அவர் மூலமாக உங்களுக்கு இந்த பொருள் கிடைச்சது இந்த பகுதிக்கு. இது பயன்படுத்தினா மண் வந்து நல்ல இலக்கத்தன்மையாக இருக்குது. மண் புழுவு தெரியுது மேலே. நம்ம வெள்ளையடி டன்னேஜ் அதிகமாக வருது. செயற்கை உரம் பயன்படுத்தினால இயற்கை உரம் பயன்படுத்துங்காட்டி டன்னேஜ் அதிகமாக தெரியுது. நல்லா இருக்குங்க இல்லையா? ஏற்கனவே இப்போ சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரும்பு என்ன ஈல்டு கிடைச்சதுங்க? மற்ற விட இங்கே வந்து என்னுடைய இன்சார்ஜ் 3 பேர் வெட்டினாங்க. அவையில் விட என்னுடைய டன்னேஜ் வந்து 47 டன் வந்திருக்குது. சூப்பருங்க சார். அவங்க அது வந்து கட்டை வந்து என்னுடைய அஞ்சாம் கட்டைக்கு 47 டன் வந்திருக்கு. அதாவது ரசாயனத்துல முழுக்க அவங்க பண்ணாங்க. நம்ம என்ரூட்ஸ் இடுபொருளை கொடுத்தோம். அவங்களை காட்டிலும் நம்மளது அஞ்சாம் கட்டைக்கு நல்லா நிறைய வந்திருக்கு இல்லையா? கரும்பு இன்னும் 2 கட்டைக்கு உள்ள இப்போதைய நிலைமைக்கு 2 கட்டைக்கு உள்ள இன்னும் என்ரூட்ஸ் பயன்படுத்தினா 4 கட்டை கூட உள்ள. நன்றி சார். ரொம்ப அழகா ரிசல்ட் சொன்னீங்க. ரொம்ப திருமூர்த்தி சார் மூலமாக இந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சது. ஏற்கனவே இது போல இடுபொருள்கள் இந்த பகுதியில் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இயற்கை முறையில. அதுக்கும் இதுக்கும் விலை எப்படி இருக்குங்க? இது விலை பரவாயில்லைங்க. இது விலை அதோட கம்மியா இருக்கு இல்லையா? இது வந்து அந்த கம்பெனி வந்ததுல இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த கம்பெனி வந்ததும் யூஸ் பண்ணி விலை பரவாயில்ல. அதுக்கு இது பரவாயில்ல. ரசாயனத்துக்கு இதுக்கும் செலவு ஒப்பிடும் போது எப்படி தோணுது? செலவு ஒரு 5% அதிகமா தெரியும். ஆனா ஈல்டு அதுல எடுத்துடலாம். ஏன்னா நம்ம செலவு முதல் தடவை 5% தெரிஞ்சாலும் மறுதடவை பண்ணும்போது உங்களுக்கு மண்ணில் சத்துக்கு ஏற்றாறு போல இதை குறைச்சிக்கலாங்க. மண் வளமாகும். சரி, ரொம்ப நன்றி. உங்களுடைய காலை வேலையில எங்களுக்கு அங்கே நேரம் கொடுத்து இந்த டெஸ்ட் கொடுத்ததுக்கு. எஸ் தண்டபாணி சார் அதை சொன்னார் சார். வரும்போது திருமூர்த்தி சார் சொன்னார். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ஈல்டுக்கு நீங்கள் தொழு உரத்தை கொஞ்சம் பயன்படுத்துங்க. தொழு உரம் வந்து இப்போ போடுறதுக்கு ரெடி பண்ணி இருக்கிறேங்க. தொழு உரம் இருக்குதுங்க, இப்போ வைக்கிறேங்க. பயிர் கொஞ்சம் சிறுசாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் தொழு உரம் போடுறதுக்கு. தொழு உரம் வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த மாட்டு வேர்லாம் இந்த ஏரியாவில் பண்ணுவாங்க. அதில் ஒருவேளை மாட்டு வேர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்னும் 4 பயிர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். சரி, கேரண்டியாக. இல்லை, தொழு உரம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க போடுறதுக்கு. பயிர் சிறுசாக இருக்கிறதுனால பார்த்து நீங்கள் மாட்டு ஏறு இப்போ உழுகுற போதே வந்து தொழு உரத்தை இறச்சி விட்டு நீங்கள் மாட்டு ஏறு அடுத்ததாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆக போகுது. ஓகே, நம்ம நன்றி பயன்படுத்துங்க.